2024 மே 19ஆம் தேதிக்கான காலை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் நேற்று நாம் இரவு அறிக்கை கொடுத்தபடியே நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் விடிய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கேரளா ஒட்டியுள்ள மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் விடிய மழைப்பொழிவை கொட்டி தீர்த்தது. அதேபோல் தற்பொழுதும் தொடர்ந்து வருகிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரத்தில் 22 சென்டிமீட்டர் அளவுகளில் மழை பதிவாகியிருக்கும். அதேபோன்று கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், வால்பாறை, பொள்ளாச்சி பகுதிகளெலாம் கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு, சாலைகளில் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொழிவானது பெய்திருக்கின்றது. அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் தொடங்கியிருந்த மழை, 4 மணி அளவு தொடங்கியிருந்த தெற்கு டெல்டாவில் தொடங்கியிருந்த மழை அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிக்கும், மணமேல்குடி, தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி, திருவாரூர் மாவட்டத்தை முத்துப்பேட்டை, வேதாரண்யம் ஒன்றிய பகுதியை ஒட்டி நகர்ந்திருக்கின்றது மழைப்பொழிவு. அதேபோன்று தற்பொழுது உள்ள வானிலை அமைப்பை பொறுத்து பார்க்கையில் காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அந்த நீள்வட்ட பாதையில் நீண்ட பரப்பில் காற்று சுழற்சியானது பறந்து விரிந்து காணப்படுகிறது. அதனால்தான் மழைப்பொழிவு பரவலாக போகிறது. இன்று வரும் மணி நேரங்களில், அதாவது காலை ஒரு 9 மணி வரையுமே டெல்டா மாவட்டம், தெற்கு பகுதி, கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள், ராமநாதபுரம் கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளெலாம் இடி முழக்கம், அதே போன்று மழைப்பொழிவானது தொடரும். காலை 9 மணி 10 மணி வரையுமே கடலோர மாவட்டம் மழைப்பொழிவு தொடரும். அதற்கு பிறகு மெல்ல வெயில், கடலோர மாவட்டங்களில் வெயில் வந்து, அதற்கு பிறகு இன்று தேதி மே 19, 20, 21 தான் நம்ம அதிக கனமழை கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் நமது வானிலை ஆய்வு மூலம். அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதீத கனமழையும், கேரளா ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதீத கனமழையும் பெய்யக்கூடும். அதே போன்று காற்று சுழற்சியானது சற்று கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும், கிழக்கு பகுதியை நோக்கி நகரக்கூடும், வங்கக்கடல் பகுதியை. அதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று மழைப்பொழிவானது பரவலாக இருக்கின்றது. பெய்யாத இடங்களுக்கு, அதாவது இதுவரை பெய்யாத இடங்களுக்கு மழைப்பொழிவானது முன்னேற இருக்கின்றது இன்று முதல். அதாவது இன்று காலை ஒரு 11-12 மணிக்கு கடலோர மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை மெல்ல பரவலாகி உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடையும். கடலோரமே தீவிரமடைந்து தான் மெல்ல உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும். உள் மாவட்டங்களில் போய் இன்னும் தீவிரமடையும். உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதீத கனமழையாக மாறி மழைப்பொழிவை கொடுக்கும். இன்று மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் என்று பார்த்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழை, அதீத கனமழை இருக்குது. அதே போன்று கடலோர மாவட்டங்களில் கனமழையும், ஆங்காங்கே மிக கனமழையும், கடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், உள் மாவட்டங்களில் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக கனமழையும் அதீத கனமழையும் பெறக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி மழைப்பொழிவானது 3 நாட்களுக்கு நீடிக்கும். விட்டு அவ்வப்பொழுது கனமழை, மிக கனமழை, அதீத கனமழையாக மாறி மழைப்பொழிவு அமையும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும், அதேபோன்று தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் அதீத கனமழை, மிக கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. அதே போன்று தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி உட்பட தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அதே போன்று கரூர் மாவட்டம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை காலைக்கு பிறகு தொடங்கி காலை ஒரு 11-12 மணிக்கெல்லாம் தொடங்கி கடலோர மாவட்டங்களில் மெல்ல தீவிரமடைந்து அடுத்து மே 22, 23ஆம் தேதி வரையுமே இந்த மழை நீடிக்கும். கண்டிப்பாக நல்ல மழை இருக்கின்றது. பொழியாத இடங்களுக்கு கண்டிப்பாக பொழிய போகிறது. ஆக நம்பிக்கையுடன் இருங்கள். எச்சரிக்கை என்று பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் நிறையாக வரலாம். ஆக தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பு அறிக்கையாக காலை ஒரு 10 மணிக்கு அறிவிப்பை கொடுக்கிறேன். நன்றி.